இங்கே காவேரியோட குடும்பம் வந்து அவங்கள வந்து புது குடும்பத்தை வந்து எப்படியாவது ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுறாங்க காவேரி பேரில். இதனால் வந்து நிம்மதி அடைகிறாங்க. ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பங்கு வேணும், நீங்கள் விற்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் கேட்குறாங்க. தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கோர்ட்டில் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் 2 குடும்பம் இடையே வந்து செமையாக சண்டை வருது. உடனே போலீஸ் வந்து இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. புதுசாக வந்து அந்த குடும்பம் வந்து விடவே கூடாதுமா, எப்படியாவது பங்கு வாங்கியே தீரணும், அவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்களாம், அந்த அட்ரஸை நான் வாங்குகிறேன், நம்ம அங்கே போய் உங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறாரு. அவங்க தரமாட்டேங்கன்னு சொல்கிறாங்களே, தரமாட்டேன்னு சொன்னால் எப்படிவா விட முடியும், அது அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, அது யாருக்கும் வந்து சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் தான் சொந்தம், அதனால் எப்படியாவது வாங்கி தான் தீரணும்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறாரு. இங்கே வந்து காவேரியோட குடும்பம் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. பார்த்தீங்களா அவங்கள எப்படிலாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி பார்த்துக்கலாம், அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்தவொடனே வந்து காவேரி அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அவங்க அம்மாவை நினச்சி கவலைப்படுறாங்க. நான் அவங்க அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் வந்து சாரதா வந்து நான் பார்த்துக்கிறேன்டி, என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தாவும் பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, புதுசாக ஒரு குடும்பமா, எப்படி அப்படிலாம் வர முடியும், உங்கள் அப்பா இந்த அளவு வந்து மோசமானவராக நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த அளவு உங்கள் குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காரு, இவ்வளோ பிரச்சனை வந்துட்டே, பிரச்சனையான வீட்டு நம்மளுக்கு எதுக்குடா, அந்த வீடு வந்து நீ வாங்காமல் இருக்க தானே நல்லது அப்படின்றாங்க. வேறு யாருக்காவது போயிருந்தா அந்த பிரச்சனை வராதுடா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி, என்ன பாட்டி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேறு யாருக்கும் எப்படி மாற்ற முடியும், காவேரி பேர் இருக்கிறது தானே நல்லது, அவங்க கேட்டால் கூட வந்து பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு. டே, தேவையில்லாத பிரச்சனையை வந்து வெலை கொடுத்து வாங்கியிருக்கடான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து காவேரி வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி, பாட்டி சொன்னதை நினச்சி மனசு கஷ்டப்படுறியா, அவங்க சொன்னதும் கரெக்டு தானேங்க, யாராக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்க பொருளை வாங்கக்கூடாது தானே நினைப்பாங்க, அதனால தானே பாட்டியும் சொல்லியிருக்காங்கன்னு. ஐயோ காவேரி விடு காவேரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க இந்த பிரச்சனையையும் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, இது என்னோடய பிரச்சனையை பார்க்குறேன் காவேரி, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்றாங்க. உடனே காவேரி அழறாங்க. சாரிங்க, என்னால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, இந்த விஷயத்தில் வந்து நீ வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகக்கூடாது சரியா, இந்த பிரச்சனையில் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, சரியாவே சாப்பிடல, வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றேன், எனக்கு பசி இல்லைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது காவேரி, பாப்பாக்காக நீ சாப்பிட்டு தான் அவனை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு நானே ஊட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாரு, பாசமாக பார்த்துக்கிறாரு. காவேரி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்க காவேரி பார்த்துட்டு, காவேரி என்னாச்சு, நீ மறக்கலையா, ஒன்றும் டென்ஷனாக தான் இருக்கியா, நடந்த விஷயத்துலேருந்து என்னால் மீளவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. திடீர்னு காவேரி வந்து ஏங்க அப்படின்றாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு. திடீர்னு எனக்கு வந்து பாப்பா வந்து வயிற்றில் வந்து அப்படியே ஓடுற மாதிரி இருக்குங்க, என்ன சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆமாங்க, இங்கே வந்து கை வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கையை வச்சு வயிற்றில் காட்டுறாங்க. ஆமாம் காவேரி, ஏதோ ஒன்று கையில் வந்து ஊடுற மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியலங்க, மாதம் ஆகிடுச்சில்ல, அதனால தான் நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் காட்டுறது போட்டிருக்கு, பாட்டி அப்போவே சொன்னாங்கங்க, உனக்கு எதாவது அசைவு தெரியுதான்னு என்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி, எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குடி, எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொட்டு தொட்டு பார்க்குறாரு. என்ன காவேரி, இப்போ குழந்தை வந்துச்சு மறுபடியும் காணோம் அப்படின்னோடனே, ஏங்க கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க மறுபடியும் உலாவி வரும் அப்படின்னோடனே, அப்படியா சரி நான் இங்கேயே இருக்கேன், நான் வயிற்று தொட்டு பார்த்துட்டே இருக்கேன் பாப்பா வருதான்னு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, வரும்போது நானே சொல்கிறேன், அப்பா வந்து பாருங்கள் அப்படின்னோடனே, பாப்பா நீ வர போறியா இப்போ இல்லையா, நீ வா என் கைக்கு வா, அப்பா உனக்காக காத்துட்ருக்கேன் வா அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன பாப்பா வராமல் எனக்கு சந்தோஷமே இல்லை காவேரி, பாப்பா வந்து என் கையில் பட்டோன்னே எனக்கு அப்படியே கையில் தூக்குற மாதிரி இருக்குது காவேரி அப்படின்னோடனே, உண்மையிலேயே சந்தோஷத்தை எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உச்சி முகர்ந்து வந்து கிஸ் பண்ணுறாரு விஜய். செக்கை மாற்றின வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, மீதி வந்து பணத்தை வந்து காவேரி கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து என்னக்கா திடீர்னு வந்திருக்க அப்படின்னோடனே, அப்புறமா கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது, எங்கள் வீட்டில் எதுக்கு அவ்வளோ பணம் இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, எல்லாருக்கும் சேர வேண்டிய பணம் தானே, எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது இல்லை, ஏன் பங்கும் வந்து யமுனா பங்கையும் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மீதி பங்கு எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக புது குடும்பம் அங்கே வராங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லோரும்.